விவசாயிகளுடைய கஷ்டங்களை பத்திலாம் நிறைய ஹீரோக்கள் படங்கள் வரைக்கும் எம்ஜிஆர் நடிச்சிருக்காரு. அதனால அரசாங்கம் மாறுதா, பேங்க்காரங்க மாறுதாங்களா, இல்ல கந்துவட்டிக்காரங்க மாறுதாங்களா, விவசாயிகளுடைய வாழ்க்கை மாறுதா, ஏதாவது ஒரு மாற்றம் இருக்காங்க? ஒன்றும் இல்லைண்ணா, அந்த பின் நம்பர் சொல்லு, 14 நம்பர் காலத்திற்கு 14 நம்பர் இருக்கு, அதை சொல்லு இதை சொல்லு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோன் வருது. இது எல்லாருக்கும் விழிப்புணர்வு இருக்கு. ஆனா எனக்கு சமீபத்தில் கூட அதே வாய்ஸ் எனக்கு ஃபோன் வந்துச்சு. நானே யூடியூப்ல கேட்டிருக்கிறேன். அதே வாய்ஸ் எனக்கு போனது. சார் பின்னாடி திரும்பி பாரு சார், சார் 22 நம்பர் சார், சார் 22 இருக்கா சார், 15 16 இருக்கும், 14 இருக்கும் இல்லையே அப்படின்னு அவனோட பேசினேன். ஒய்ஃப் சொல்றாங்க போனை கட் பண்ணுங்க, ஏன் பேசணும், எனக்கு பேச ஜாலியா இருக்குன்னு. அப்புறம் ஒரு கட்டத்தில் நான் திட்டிட்டேன். எதுக்கு நான் சொல்றேன்னா, இது நடந்து எனக்கு தெரிஞ்ச 2-3 வருஷமா 3-4 வருஷமா அது இருக்கு. ஆனா 4 வருஷத்துல மக்களுக்கு பூரா விழிப்புணர்வு வந்திருந்தா அவன் போனே பண்ணிருக்க மாட்டான். ஆனா அவன் டெய்லி போன் பண்றான்னு யாரோ ஒருத்தன் இங்கே ஏமாந்துட்டு இருக்கத்தான் செய்யறான். அதனால நம்ம சொல்லாம விட்டுருக்கோமா, நம்ம அதையே நம்ம ஷேர் பண்றோம். நம்ம நானே என் நண்பர்கள் சில விஷயங்கள் அடிக்கடி இந்த பேங்க்ல இப்போ அதெல்லாம் இல்ல, மெசேஜ் தொட்டா போதும் காசு போயிருந்தான். அப்ப அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம ஷேர் பண்றோம். இதை தயவு செய்து இந்த மாதிரி வந்தா பாக்காதீங்க. அது மாதிரி இது ஒரு விழிப்புணர்வு தான். ஒட்டுமொத்தமா மாறிடுமான்லாம் கிடையாது. இப்படி ஒரு பிரச்சனை நடந்தது. அடுத்த விஷயம் நம்ம அந்த விஷயத்துல கேர்ஃபுல்லா இருக்கலாமேங்கிறது தான். அது பார்த்து பண்றீங்கன்னு இங்கே சொன்னாங்க. அப்படி பண்ணிட்டு அது பெரிய லெவல்ல வெற்றி பெறலன்னா, ஏன்னா நீங்க சினிமா 10 படம் ஒன்னா வருது. அந்த மாதிரி இருக்கப்போ உங்க மனநிலை எப்படி இருக்கும்? நீங்க என்ன அதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி, ஏன்னா நீங்க ஒரு ஸ்டேபிளான ஹீரோ ஆயிட்டீங்க மைனாவில இருந்து இன்னைக்கு வரைக்கும். நான் கூட மைனா விதார்த்தங்கிறது மருதம் விதார்த்தம் மாறுமான்னு பார்த்துட்டு இருக்கிறேன் நான். அதுக்கு என்ன முயற்சி? ஒண்ணுமே இல்லை, இப்படி போராடிட்டே இருக்கணும். என்னைக்காவது விடிவு காலம் வருமானு. இப்ப அவர் சொன்னார்ல 26 வருஷமா ஒருத்தன் காத்து இருக்கிறான் டைரக்டர் ஆகணும்னு. அது மாதிரி எங்களுக்கு சின்ன படங்களுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் பிறக்குன்னு நம்ம செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அதுக்குள்ளே தான் இருக்கும். ஆனா நடக்கும். ஆனா இப்போ சமீபமா பார்க்கும்போது சின்ன படமா இருந்தா, நல்ல படமா இருந்தா கண்டிப்பா மக்கள்கிட்ட போய் சேருது, ரீச் ஆகுது. நீங்களும் பாராட்டுறீங்க, பணமும் பெருசா வருது. அந்த நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையில தான் தயாரிப்பாளர்களும் தயாரிக்கிறாங்க. நம்புவோம்.